ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நெய்யிலேயே செய்கிற மைசூர் பாக் ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீட்டிலையே சுலபமாக மைசூர் பாக் ஸ்வீட்டு நம்மளும் சுலபமாக செய்ய முடியுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கங்க. லைட்டாக வானலில் சூடேறுற வரைக்கும் கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ஒரு லைட் ஹீட் ஆனாலே போதும். அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும். இதை வறுக்கும் போது மட்டும் பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. ஸ்வீட்டு நல்லா வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பொறுமையாகவே வானலில் கொஞ்சம் வறுபடுத்துங்க. லைட் ஹீட் ஆனாலே போதும். இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் மாவை. இப்போ இதில் உருக்கின நெய்யை கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. இந்த மாதிரி கையை விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். இதில் மூழ்கிற அளவுக்கு மாவு எண்ணெய் மிதங்கணும். அப்போ தான் இது நல்லா ஸ்வீட் நல்லா வரும். நீங்கள் கிட்ட நெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட சேர்த்திக்கோங்க. இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கையில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறம் இதில் சர்க்கரை பவுட்ரு எடுத்துருக்கேன். இது 1 கிலோ அளவு இருக்கும். நீங்கள் இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா கரையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக கரைஞ்சிரும் சர்க்கரை பாகும். அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்படியே விடாத நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரண்டியை விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் வேகமாகவும் செய்யணும், அதே சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தும் செய்யணும். ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும் இதில். அப்போ தான் இந்த மைசூர் பாக் ஸ்வீட் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இது நல்லா கரையிட்டும். கரையிற வரைக்கும் பொறுமையாக இருந்து செய்யணும். இது இப்போ பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்க்கரை பாக்கில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கடையில் செய்கிற ஸ்வீட் மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சர்க்கரை கட்டி மாதிரி ஆயிரும் இல்லைங்களா ஒரு சில மைசூர் பாக்கில், அந்த மாதிரி ஆகாது. எப்பயும் கடையில் செய்கிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும் மைசூர் பாக்கு. இப்போ இதில் ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி கையில் உருட்டி எடுத்தால் அந்த மாதிரி வந்தாலே போதும். இப்போ கரைச்சி வச்ச கடல மாவு மிக்ஸை இப்போ இதில் சேர்த்திட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமையே இருக்கணும். அதே சமயத்தில் வேகமாகவும் நல்லா கிண்டி விடணும். இப்போ இந்த சமயத்தில் இன்னும் ஒரு கரண்டி நெய் நான் இதில் சேர்த்திக்கிறேங்க. டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிறது அவ்வளோ நல்லா மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வாயில் போட்டாவே நல்லா கரைஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இது வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு கரண்டி நாங்கள் சேர்த்திக்கிறோங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா சேர்த்திக்கிட்டா தான் நல்லா ஸ்வீட்டு நல்லா நமக்கு வரும். நீங்கள் வேணும்னா கடல மாவு ஃபஸ்ட்டே கரைக்கும் போது குக்கிங் ஆயிலை சேர்த்திக்கிட்டு இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் நெய் மட்டும் ஒரு உருக்கின நெய்யாக பார்த்து ஒரு 2 கரண்டி இதில் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். அது நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தான் இது சேர்த்திக்கிறது. இப்போ நல்லா கிளறி விடணும். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும். நல்லா நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். அதில் அந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா கிளறி விடுங்க. கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் இந்த பதத்துக்கு வந்துடும்.
நல்லா எல்லாமே நெய் வந்து உறிஞ்சிரும். இப்போ மைசூர் பாக்கு பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க வந்து. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா நம்ம போட்ட 2 கரண்டி 3 கரண்டி நெய் ஊற்றினது எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ ஸ்வீட்டும் நல்லா வந்திருக்கு வந்து. இப்படி கரண்டி எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும் வந்து. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதில் தாங்க ஸ்வீட்டு நல்லா வரது இருக்குது. இந்த மைசூர் பாக்கு ஸ்வீட் வந்து நம்ம செய்கிற பதத்தில் தான் இருக்குது வந்து. இப்போ ஒரு ட்ரேயில் நெய் நல்லா தடவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா இதில் ஊற்றிக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க வந்து. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இப்போ ரொம்ப பார்த்து கவனமாக செய்யுங்க. இது நல்லா ஆறணும். ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஆறின வாட்டி தான் இது பீஸ் போட முடியும் வந்து. நல்லா ஆறணுங்க வந்து. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டில் எப்படியும் இது 1 கிலோ அளவுக்கு வந்திருக்கும். நான் 1/2 கிலோ கடல மாவு, 1 கிலோ சர்க்கரை இது தாங்க அளவு சேர்த்திருக்கேன். அதுக்கே வந்து இப்போ இந்த ட்ரேயில் ஊற்றுனது அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பீஸ் போட்டுட்டு நல்லா ஆறணும். அவசரப்பட்டு சூடாக இருக்கும்போது போட்டுறாதீங்க. நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைட் சூடில் தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்வீட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இது பாருங்கள், இது பீசஸ்லாம் நல்லா ரொம்பவே வந்திருக்கு வந்து மைசூர் பாக் ஸ்வீட்டு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க வந்து. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக் ஃபுட்ஸ் தமிழுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.